சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதினுள் ஒரு ரகசியத்தை வைத்து பூட்டி வைத்துள்ளாய். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நீ நினைத்துள்ளாய். அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன்? என் குழந்தைகள் அறிந்தது எனக்கு மட்டும் தெரியும் அல்லவா? அதில் நீ எந்த முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஒரே பதற்றமாக இருக்கிறாய். அப்பா, இந்த விஷயம் எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதில் எனக்கு வெற்றியை தாருங்கள் அப்பா என்று என்னிடம் சொல்லுகிறாய். எனக்கு மிகவும் பிடித்தது, என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான விஷயம் அப்பா என்று என்னிடம் மன்றாடி கேட்கிறாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான தேவைகள் பூர்த்தி செய்யத்தானே நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு தேவைகளும், உன் தேவைகளை அறிந்து நான் அதை பூர்த்தி செய்கிறேன். எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் உன்னிடம் உறுதியாக சொல்கிறேன். நீயோ அதை இப்பொழுதே என் கைகளுக்கு தந்து விடுங்கள் என்று என்னிடம் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அவசரமும் படுகிறாய். உன் பக்கத்தில் இருந்து பார்த்தால் உன் அவசரமும் நியாயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? கர்ம வினைகளின் பணங்களை அனுபவித்து தானே ஆக வேண்டும். அதை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா? நீ எந்த விஷயத்தில் முடிவு எடுத்தாலும் நிதானமாகவே இரு. சில நேரங்களில் நீ இப்பொழுது எடுக்கும் முடிவு நமக்கு சரியானதாக தோன்றலாம். ஆனால் பிற்காலத்தில் நாமே நினைப்போம், ஏன் இப்படி நாம் முடிவை எடுத்தோம் என்று. ஏன் இப்படி நாம் முடிவு எடுத்தோம் என்று. ஏனென்றால் நாம் அந்த முடிவில் அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும். ஆகையால் தான் சொல்கிறேன், என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று. அதிகபட்ச கோபத்தில் ஈடுபடுவதும் சிறந்த முடிவு ஆகாது. அதே மாதிரி அதிக அன்பும் இருக்கும் நேரத்தில் முடிவு எடுக்கும் நேரத்தை கொஞ்சம் தவித்துவிடு. தனிமையில் இருந்து நாம் இப்பொழுது செய்யும் செயல் சரியானதா இல்லை தவறானதா என்று யோசித்து சிந்தித்து செயல்படும். நீயோ இப்பொழுது இருக்கும் நிலைமையை அறிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறாய். ஆனாலும் நீ மற்றவர்கள் ஒப்பிடுகையில் நீ எவ்வளவு தூரத்திற்கு உயர்ந்திருக்கிறாய் என்று பார்த்தால்தான் தெரியும். இப்பொழுது இருக்கும் நிலைமையை பற்றி எதையும் நீ சொல்ல தேவையில்லை. உனக்கானதை நான் தந்தே தீர்வேன். கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி.